திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு 6 மாதம் ஆன நிலையில் திருட்டு வழக்கில் கைதாகி கோவை மத்திய சிறையில் இருந்த ராமச்சந்திரன் என்பவரை பல்லடத்திற்கு அழைத்து வந்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலகவுண்டம் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி, அலமேலம்மாள் மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த 8 சவரன் நகையை கொள்ளையடிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நடந்த கொடூர கொலை சம்பவம் ஈடுபட்ட குற்றவாளியை கண்டுபிடிக்க 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் நடைபெற்று வந்த நிலையில் 110 நாட்கள் கடந்து வழக்கில் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் துப்பு துளைக்க இல்லாதனால் இதனை கடந்த மாதம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி கொலை வழக்கில் சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீதேவி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் மார்ச் 21ஆம் தேதி இருந்து கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் சம்பவ இடத்தில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடங்கியதில் உயிரிழந்த செந்தில்குமாரின் மனைவி கவிதா மற்றும் அவர்கள் உறவினர் ஆகியோரிடம் விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் கொலை நடந்த இடத்தில் அன்றைய தேதியில் பதிவான சுமார் 30,000க்கும் மேற்பட்ட செல்போன் தரவுகளை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் வல்லம் பகுதியைச் சேர்ந்த குறவர் இனத்தைச் சேர்ந்த சுக்கன் என்பவரின் மகன் ராமச்சந்திரன் என்பவர் மீது ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ள நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு வெள்ளகோயில் பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்டது கைது செய்யப்பட்டு ராமச்சந்திரன் தற்பொழுது கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். காங்கேயம் சென்னிமலை பகுதியில் இதுபோன்று நடந்த கொலை சம்பவங்களில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் ராமச்சந்திரனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி இந்த சம்பவத்தில் ராமச்சந்திரனுக்கு ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்தில் விசாரணையை மேற்கொண்டனர். கோவையில் மத்திய சிறையில் இருந்து அடைக்கப்பட்டிருந்த ராமச்சந்திரனை பல்லடம் காவல் நிலையம் அழைத்து வந்து சிபிசிஐடி தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சதீஷ்குமார், உங்கள் தகவல்களுக்கு.